வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த பத்தி பேச போறோம். அதுதான் மார்க்கெட் டைமிங். அதாவது சந்தைய சரியா கணிச்சு முதலீடு செய்யறது. இது கேட்க நல்லா இருந்தாலும் ஏன் ஒரு ஆபத்தான விளையாட்டுன்னு இப்ப நாம பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே இந்த கனவு கண்டிப்பா இருந்திருக்கோம் இல்லையா? மார்க்கெட் எக்தம் பாட்டம்ல இருக்கும்போது வாங்கி உச்சத்துல இருக்கும்போது வித்துட்டா அப்பா எவ்ளோ பெரிய லாபம் கிடைக்கும்னு தோணும். ஆனா நிஜத்துல இது சாத்தியமா? இந்த கனவு இருக்கு பாருங்க, அது ஒரு அழகான ஆனா ரொம்ப ஆபத்தான ஒரு சைரன் பாட்டு மாதிரி நம்மள அப்படியே கவர்ந்து இழுத்து தப்பான முடிவுகளை எடுக்க வச்சிடும். இந்த ஈர்ப்புல நாம மயங்கிட்டா அதோட விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். சரி, அப்போ ஏன் இந்த மார்க்கெட்டை டைம் பண்ணணுங்கிற ஐடியா இவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்கு? எதை நம்மள இந்த மாயைக்குள்ள இழுக்குது? வாங்க அத முதல்ல புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். கேக்குறதுக்கு இவ்ளோ நல்ல ஐடியாவா தெரியுது. அப்புறம் ஏன் இதுல முயற்சி பண்ற பெரும்பாலானவங்க தோத்து போறாங்க? இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான ஆழமான காரணங்கள் என்னன்னு பாப்போமா? இதுக்கு காரணம் ரெண்டு பவர்ஃபுல்லான மனித உணர்ச்சிகள் தான். ஒன்னு பேராசை, இன்னொன்னு பயம். மார்க்கெட் ஏறிட்டே இருக்கும்போது பேராசையில இன்னும் லாபம் பார்க்கலான்னு அதிக விலையில வாங்குறோம். அதே மார்க்கெட் இறங்க ஆரம்பிக்கும்போது பயத்துல எல்லாத்தையும் இழந்துருவோமோன்னு அடிமாட்டு விலைக்கு வித்துடுறோம். இது ஒரு நல்ல முதலீட்டுக்கு நேர் எதிரானது. இந்த ரெண்டு உணர்ச்சிகளும் சேர்ந்து நம்மள ஒரு எமோஷனல் ரோலர் கோஸ்டர்ல ஏத்தி விட்டுருது. எப்படின்னு பாருங்க, மார்க்கெட் மேல போகும்போது நாம அந்த வாய்ப்பை விட்டுருவோமோங்கிற பயத்துல, அதாவது ஃபோமோல உச்ச விலையில போய் வாங்குவோம். அப்புறம் மார்க்கெட் சரி ஆரம்பிச்சதும் பீதியில குறைந்த விலைக்கு வித்து நஷ்டத்தை கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். இது ஒரு முடிவே இல்லாத சுழற்சி. இதுக்கு ஒரு சூப்பரான கோட் இருக்கு. புகழ்பெற்ற இன்வெஸ்டர் பீட்டர் லிஞ்ச் என்ன சொல்றாருன்னா, நிஜமான மார்க்கெட் சரிவுல மக்கள் பணத்தை இழக்கிறத விட அந்த சரிவை கணிக்க முயற்சி பண்ணியே அதிக பணத்தை இழக்கிறாங்கன்னு சொல்றாரு. பாத்தீங்களா எவ்ளோ பெரிய உண்மை இது? வேல்யூ இன்வெஸ்டிங்கோட தந்தை பெஞ்சமின் கிரஹாம் இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றாரு, ஒரு முதலீட்டாளரோட பெரிய எதிரி மார்க்கெட்டோ இல்ல வேற யாருமோ இல்ல, அது அவங்களேதானா. நம்மளோட உணர்ச்சிகள் தான் நம்மளோட பெரிய எதிரி. இது நாம எல்லாரும் கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாடம். சரி, இதெல்லாம் தியரி. நிஜத்துல மார்க்கெட்டை டைம் பண்ண முயற்சி பண்ணவங்களுக்கு என்ன ஆச்சு? வாங்க சில நிஜமான உதாரணங்களை பார்க்கலாம். அப்பதான் இதோட பாதிப்பு எவ்வளவு தீவிரமானதுன்னு புரியும். முதல்ல ராஜேஷ் 2008 சரிவுல பயந்து போய் தன்னோட எல்லா முதலீட்டையும் வித்துட்டாரு. ஆனா அதுக்கப்புறமா மார்க்கெட் ஒரு பெரிய மீட்சியை கொடுத்துச்சு. அத அவரு முழுசா தவற விட்டுட்டாரு. அடுத்து பிரியா மாதிரி ஆட்கள் ஹாட் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லி அடிக்கடி வாங்கி வித்து அதிக புரோக்கரேஜ் கட்டியே தன்னோட லாபத்தை குறைச்சிக்கிட்டாங்க. அப்புறம் அருண் மார்க்கெட் எப்ப சரியும்னு கணிக்க முயற்சி பண்ணி பணத்தை வேறெங்கயோ மாத்தி பெரிய பங்குச்சந்தை ஏற்றங்கள்ல பங்கெடுக்காம போயிட்டாரு. இதெல்லாம் வெறும் கதைகள் இல்ல, பாடம். இந்த சார்ட்ட பாருங்க, இது ஒரு ஷாக்கிங்கான உண்மையை சொல்லுது. இதுக்கு பேரு முதலீட்டாளர் வருவாய் இடைவெளி. அதாவது மார்க்கெட் வருஷத்துக்கு ஒரு 12% ரிட்டர்ன் கொடுத்தா ஒரு சராசரி முதலீட்டாளருக்கு 8% கிடைச்சாலே பெருசு. இந்த பெரிய வித்தியாசத்துக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? மார்க்கெட்டை டைம் பண்ண முயற்சி பண்றது மாதிரி நாம எடுக்கிற தப்பான முடிவுகள் தான். மார்க்கெட்டை டைம் பண்றதுல இருக்கிற நேரடியான நஷ்டங்களை நாம பார்த்துட்டோம். ஆனா இதுல சில மறைமுகமான ஆபத்துகளும் இருக்கு. நம்ம கண்ணுக்கு தெரியாமலே நம்ம பணத்தை கரைக்கிற விஷயங்கள், அதையும் நாம தெரிஞ்சுக்கணும். யோசிச்சு பாருங்க, நீங்க அடிக்கடி ட்ரேட் பண்ணா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் ஜாஸ்தியாகும். புரோக்கரேஜ் ஃபீஸ், எக்ஸிட் லோடுன்னு செலவு மேல செலவு வரும். கூட்டு வட்டியோட மந்திர சக்தியை முழுசா இழந்துருவீங்க. சரி, மார்க்கெட்டை விட்டு வெளியே வந்தாச்சு, திரும்ப எப்போ உள்ள போறதுன்னு ஒரு பெரிய குழப்பம் வரும். எல்லாத்துக்கும் மேல இது குடுக்கற மன அழுத்தமும் பதட்டமும் அது தனி கதை. சரி, இவ்ளோ நேரம் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பார்த்தோம். அப்போ என்னதான் செய்யணும்? வாங்க நீண்ட காலத்துல உண்மையாவே செல்வத்தை உருவாக்குறதுக்கான சில ஸ்மார்ட்டான வழிகளை பத்தி இப்போ பார்க்கலாம். இதுக்கு இருக்கிற ஒரு சூப்பரான மாற்று வழிதான் எஸ்ஐபி, அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இது ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டூல். மார்க்கெட் ஏறுதா இறங்குதான்னு கவலைப்படாம மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை முதலீடு செஞ்சுட்டே இருக்கணும். இதனால விலை கம்மியா இருக்கும்போது உங்களுக்கு அதிக யூனிட்களும், விலை அதிகமா இருக்கும்போது குறைவான யூனிட்களும் கிடைக்கும். இது உங்க வாங்குற விலையை சராசரிப்படுத்தி நீண்ட காலத்துல உங்க லாபத்தை அதிகரிக்கும். சோ மார்க்கெட்டை கணிக்கிறத விட்டுட்டு ஒரு ஒழுக்கமான முதலீட்டாளரா இருக்க இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. எஸ்ஐபி மூலமா தொடர்ந்து முதலீடு பண்ணுங்க. மார்க்கெட் சரியும் போது அதை ஒரு வாய்ப்பா நினைச்சு இன்னும் கொஞ்சம் முதலீடு பண்ணுங்க. உங்க முதலீடுகளை பல சொத்துக்கள்ல பிரிச்சு வைங்க. அப்பப்போ உங்க போர்ட்ஃபோலியோவை சரி பாருங்க. ரொம்ப முக்கியமா நீண்ட கால பார்வையோட இருங்க. தேவைப்பட்டா ஒரு நல்ல நிதி ஆலோசகர்கிட்ட பேசுறதுல தப்பே இல்ல. இப்போ முடிவு உங்க கையில தான்.
நீங்க மார்க்கெட்டை கணிச்சு ஒரு ஷார்ட் டேர்ம் சூதாட்டத்தை தேர்ந்தெடுக்க போறீங்களா இல்ல ஒழுக்கமான வழிகளை பின்பற்றி நீண்ட கால செல்வத்தை உருவாக்க போறீங்களா? இந்த கேள்வியோட உங்களை நான் யோசிக்க வைக்கிறேன்.